ராத்திரி ஈசனுடன் ஓரிரவு உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். கடந்த ஆண்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மாவீரன் படத்தில் அரசால் கட்டி கொடுக்கப்படும் வீடுகள் எந்த அளவு மோசமான நிலையில் உள்ளது என்பதை காண்பித்திருப்பார்கள். இன்னும் எவ்வளவு பேச்சர் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேஜ்வர்க் ஆயே. பூரா புக்கா? இப்படியெல்லாம் நடக்குமா என சந்தேகப்படுபவர்களுக்கு வேலூரில் நடந்த இந்த சம்பவம் அதனை நிரூபிக்கும். ஏதோ படப்பிடிப்பிற்காக அமைக்கப்பட்ட செட் கட்டடங்கள் இல்லை இவை. வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் உள்ள திருவள்ளூர் அரசு பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்டுள்ள விடுதிகள்தான் இவை. சுமார் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இப்பல்கலைக்கழகத்தில் மகளிர் தங்கும் விடுதி கட்டப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையிலான சட்டமன்ற உறுதிமொழி குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தொடும் போதே சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்து விழுந்துள்ளது. அது மட்டுமின்றி கட்டடத்தில் பல பகுதிகளில் விரிசல்களுடன் காணப்பட்டுள்ளது. என்னடா கட்டி வச்சுக்கிறீங்க? இதனால் அதிர்ச்சியடைந்த உறுதிமொழி ஆய்வு குழுவினர் ஏழை எளிய மாணவ மாணவிகள் தங்கும் விடுதியில் அவர்களின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் தரமற்ற முறையில் கட்டடத்தை கட்டியவர்களை மன்னிக்கவே முடியாது என கடிந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைத்து இக்கட்டடத்தை முழுமையாக ஆய்வு செய்து தரம் குறித்த அறிக்கையை அளிக்க வேண்டும் எனவும் அதன் முடிவில் கட்டடம் தரமற்ற முறையில் உள்ளது என்பது உறுதியானால் ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இக்கட்டட கட்டுமான பணியை மேற்பார்வை செய்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளனர். குழு ஆய்வு செய்தபோது மேற்படி விடுதியினுடைய தரம் குறித்து குழு தங்கள் ஐயத்தை எழுப்பியுள்ளது. மேற்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதற்கென்று ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு குழுவை அனுப்பி முறையாக இந்த விடுதிகள் மற்றும் மாணவர்களுடைய வகுப்பறைகள் ஒரு முழு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்படி அந்த பரிசோதனையில் முறையாக இந்த கட்டடங்கள் டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து ஒருவேளை தவறுகள் நடந்திருப்பின் அதனுடைய கலவை, கல், சிமெண்ட் போன்றவற்றில் தரம் குறைவாக இருந்து எதிர்காலங்களில் மாணவர் செல்வங்கள் தங்கி படிக்கின்ற சூழலில் இயற்கை பேரிடரின் போது மழை போன்ற காலங்களில் லீக்கேஜி மற்றும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அளவிலே இந்த கட்டடத்தினுடைய வடிவமைப்பு ஏனைய பணிகள் நிறைவு பெற்றிருந்தால் அது மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்படி ஆய்வில் உண்மை என்று தெரிய வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மேற்படி ஒப்பந்ததாரர் தவறிழைத்திருக்கிறார் என்பதை ஆட்சித்தலைவருடைய குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் குழுவுக்கு பேரவையினுடைய சட்டப்பேரவை உரிமை குழுவுக்கு மேற்படி எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்கிற இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிபதி என்கிற அடிப்படையில் அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.